ஒரு சில நேரங்கள் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, வேதனைய கொடுக்குது. அப்படிதான் இப்ப மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்த பிரபல நடிகர் ஒருத்தர் காலமாகியிருக்காரு. இது மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. யார் அவரு? என்ன ஆச்சுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாரடைப்பு காரணமாக சிகிச்சையில இருந்த லுல்லு சபா சேஷு திடீர்னு பார்த்தோம்னா காலமாகியிருக்காரு. சோகத்துல திரையுலகமே மூழ்கி போயிருக்காங்க. சிகிச்சை பலன் இல்லாம லுல்லு சபா நடிகர் சேசு காலமாகி இருக்கக்கூடிய தகவல் தான் தற்பொழுது சோசியல் மீடியாவுல பரபரப்பை ஏற்படுத்தி வருது. தமிழ் சினிமாவுல உலகுல காமெடி நடிகராக திகழ்பவர் தான் லுல்லு சபா. விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான பிரபலமான நிகழ்ச்சியில லுல்லு சபா அப்படின்ற நிகழ்ச்சியும் ஒன்று. இந்த நிகழ்ச்சியின் மூலம் தான் சந்தானம், ரோபோ சங்கர், பாலாஜி போன்ற பல பிரபலங்கள் தமிழ் சினிமா உலகில் கொடிகட்டி பறந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் லுல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் நடிகர் சேஷு. இவர் துள்ளுவதோ இளமை என்ற படத்தின் மூலம் தான் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கினார். அதற்கு பின் இவர் பல படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தார். பின்னாடி சிறிய இடைவெளிக்கு பிறகு இவர் மாறன், சந்தானம், ஜீவா உள்ளிட்டோர் கலந்து கொண்ட லுல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் இவங்க மக்களுக்கு பிரபலமானார். அதன் பின் இவர் வீராப்பு, வேலாயுதம், இந்தியா பாகிஸ்தான், திரௌபதி, பாரிஸ் ஜெயராஜ், டிக்கிலோனான்னு பல படங்கள்ல நடிச்சிருக்கிறார். கடந்த ஆண்டு வடிவேலு நடிப்பில் வெளியாகியிருந்த நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்திலும் இவர் நடிச்சிருந்தார். தொடர்ந்து இவர் பூமர் அங்கிள், ராயர் பரம்பரை போன்ற சில படங்களையும் நடிச்சிருக்கிறார். மேலும் இவர் வெள்ளித்திரையில் மட்டும் இல்லாமல் சின்னத்திரை நிகழ்ச்சியிலும் பங்கேற்றிருக்கிறார். இறுதியாக சந்தானம் நடிப்பில் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் இவரது காமெடி ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் ரசிக்கப்பட்டுச்சு. இப்படி ஒரு நிலையில் சமீபத்தில் இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இவரது சிகிச்சைக்கு உதவி கேட்டு காமெடி நடிகர் அமுதவாணன் கூட வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். மேலும் இவர் விரைவில் பார்த்தோன்னா குணமடைந்து வரணும் அப்படின்னு பலரும் இருந்தாங்க. பின்னாடி சேஷுவின் உடல்நிலை குறித்து அவரின் மகன் பதிவிட்டிருக்காரு. அதில் என் தந்தை உடல்நிலை தேடி வருகிறது, மருந்துகளும் நன்றாக வேலை செய்து, மருத்துவர்களும் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பி வந்துட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்கிறாங்க. விரைவில் நலமோடு திரும்புவார்னு சொல்லியிருந்தார். உங்கள் அன்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சு இருந்தாங்க. இந்த நிலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் சேஷு காலமாகியிருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய சார்பாக அவருடைய ஆன்மா சாந்தின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவரை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.